பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க மாணவர்கள். ஏன் இந்த அரசாங்கம் கொடுக்க மறுத்துச்சு? அதுக்கு தோழர் பதில் சொல்ல முடியும். திமுக ஆட்சியில எத்தனை இடத்துல மெரினாவில் போராட்டம் நடத்துவதற்கு அப்போதைய முதலமைச்சர் அனுமதி கொடுத்தார். திமுக பண்ணல, திமுக பண்ணது தப்பு, திமுக ஊழல் கட்சி. நீங்க தூய சக்தி தானே, ஏன் பண்ணல? Besmani Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Raj Mahal Silks Madurai. ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு யாரிடம் நீங்கள் பர்மிஷன் கேட்கணும்? அத கூடவா ஒரு முதலமைச்சர் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது? அதுக்கு ஒரு அமைச்சர் பேசணுமா? அப்ப இதை நாங்க கேள்வி கேட்டா இது குற்றச்சாட்டு, இது குற்றச்சாட்டு கிடையாது. அதே போல எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் அவசியமே இல்லையே. சொல்ல வேண்டியதுக்கு சொல்லணும்ல. உங்களுடைய நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டீங்கன்னா நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன்னு உங்களால சொல்றதுக்கு என்ன? அது கூடவா சொல்ல? அது சொல்லல, அப்ப நீங்க எதுக்கு முதலமைச்சர்? இல்லையா அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் அங்க கலந்துக்கலையா? தோழர் ஆலூர் ஷானவாஸ் பதிவு பண்றாரு, எல்லா ஊடகங்களும் இருக்கு, நீங்க வேணா எடுத்து பாருங்க. ஒரு மறைமுக பாஜகவின் ஆட்சி அப்படிங்கிறாரு. உங்களுடைய ரெஸ்பாண்ட் என்ன, ரியாக்ஷன் என்ன? ஃப்ரம் த டிவிக்கு அவங்களுடைய தலைமையில இருந்தோ பாஜக ஆட்சியில தான் விசிகா பங்கேற்று இருக்குன்னு சொல்றீங்க. அதை சேர்த்து சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். ஆட்சி தானங்க, நீங்க தான் சொல்லணும். நீங்க கேளுங்க. ஆலூர் ஷானவாஸ் சொல்றாரு சொல்றீங்க, கேளுங்க. வாஜ்பாய் அரசுக்கு ஓடோடி போய் ஆதரவு கொடுத்த திமுகவும் 1999 2003 வரை அமைச்சரவையில் பங்கேற்ற திமுகவும் குஜராத் கலவரம் நடைபெற்ற பிறகும் கூட அங்கு ஆட்சியில் பங்கு வகித்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அப்படிப்பட்ட கேவலமான திமுகவோட கூட்டணி வச்சு அங்கம் வகிச்சு அந்த ஆட்சியில நீங்க ஏன் சார் இருந்தீங்க? ஏனென்றால் சூடு திமுக இருந்தீங்க. கத்தி படத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் கொடுப்பார். ஏன் பத்திரிகையாளரை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு? இல்ல அது பத்திரிகையாளர்கிட்ட பேசல அப்படின்னு உண்மை. ஏன்னா சட்டசபையில பேசும்போது எதிர்கட்சிகளாம் ஏஞ்சி ஓடினதை நம்ம பார்த்தோம். கரூர்லயும் திருச்சிலையும் பேசுனதையும் பார்த்தோம். அவர் வேலையை செய்யறாரு, அவ்வளவுதான். இங்க சைலன்ஸ் மோட்ல இருக்காரு. பேசுறது வேற, ஆனா நம்ம கேள்வி எழுப்பும்போது அதுக்கான பதில் வரும்ல, அந்த இதுதான் இங்க நடக்கல அப்படிங்கிறாங்க. பிரஸ்ஸை ஹேண்டில் பண்றது அப்படின்றது அது ஒரு தனி, அது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில் இன்னைக்கு அவருக்கு அவர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல சந்திக்கலன்றப்ப அவருக்கு அந்த ஸ்கில் இல்லையா? ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? மீடியாக்களை பார்த்தா ஓ மை காட்னு ஓடி போயிடுறாரு மோடி. மோடியினுடைய ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். காமராஜர் கூட எப்பயாட்டா பேசுவாரு. ஏன் மோடியை கம்பேர் பண்ணி காமராஜர் கிட்ட பேசுவாங்க? இல்ல அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, அந்த காலம் வேற அந்த காலம் வேறன்ட்டாங்க. கொள்கை தலைவரா காமராஜர் இருக்காரு, அதனால அவர் வழியில போறாருன்னு சொல்ல வரீங்களா? முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான தாவேக அரசு ஆட்சி அமைத்ததிலிருந்தே நீட் விவகாரம், காவல் மரணங்கள், பெண்களுக்கு எதிராக தொடரக்கூடிய குற்ற சம்பவங்கள், காவேரி பிரச்சனைகள், ஆளுநருடைய செயல்பாடுகள்னு தொடர்ந்து அரசை மையப்படுத்தியே சர்ச்சைகளானது எழுந்து வருதுன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒரு புறம் இருக்கு. அதே சமயம் இப்படி நடக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனைக்கும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பெரிய அளவில் பதில் சொல்லாம மௌனம் காப்பதாகவும் தொடர்ந்து அவரை மையப்படுத்தியும் பலவிதமான குற்றச்சாட்டுகள் எழுந்து வருது. இந்த நிலையில நீட் போராட்டம் முதல் காவல் மரணம் வரை சைலண்ட் மூடில் இருக்கும் முதல்வர் விஜய் அவர்கள் இது வியூகமா அல்லது வினோதமா என்ற தலைப்பையொட்டி விவாதிக்க நம்முடைய 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கின்றனர். திமுக ஆதரவாளர் ரேகா அவர்கள், காங்கிரசிலிருந்து ரஹ்மான் அவர்கள், பத்திரிகையாளர் அருண்மொழிவர்மன் அவர்கள், தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து லோகேஷ் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரேகா மேம், உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். முதல்வர் விஜய் அவர்களை சுற்றி இத்தகையான விமர்சனங்கள் இருப்பினுமே என்ன ஒரு சம்பவங்கள் நடந்தாலும் அது தொடர்பான அறிக்கைகள் வெளியிடுவது, இது போன்ற ஒரு ரெஸ்பான்சிபிள் மிக்க ஒரு வேலையை தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இருந்த போதிலும் ஏன் முதல்வர் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதே கிடையாதுங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவரை நோக்கி தொடர்ந்து பின்னெடுத்துட்டே இருக்கீங்க? பேசலாம். ஒரு சட்டமன்றத்துக்கு, அதாவது ஒரு எம்எல்ஏ ஆகுறது, ஒரு மந்திரி ஆகுது, மக்களோடு பேசுறது தானே. மக்களுடைய குறைகளை ஒரு தனி மனிதன் பேசுறதுக்கும் ஒரு முதலமைச்சர் பேசுறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? இந்த பிரச்சனையா நான் என்னுடைய பிரச்சனையா எடுத்து அதை நான் மாற்றி கொடுக்குறேங்கிறது தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக முதல்ல அவங்க எடுக்க வேண்டியது. சட்டமன்றத்துக்குள்ளேயும் பேசல, வெளியவும் பேசல. ஒரு கேள்வி கேட்குறாங்க, அந்த கேள்விக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது குற்றச்சாட்டு கிடையாது. நடைமுறையில் நடந்து கொண்டிருப்பதை கேள்வி கேட்டால் அது குற்றச்சாட்டா? அதாவது இதற்கு முன் இங்கே ஆண்ட முதலமைச்சர் பல பேர், இன்னும் சொல்லப்போனால் சில பேர், காமராஜர் பேச மாட்டார், அண்ணாச்சி பேசிட்டாரு அப்படின்னு அதை கொண்டாடுவாங்க. 4 வார்த்தை தான் பேசுவார் அவர். மொத்தமாக ஒரு மீட்டிங் நடந்தா 4 வார்த்தை தான் பேசுவார் காமராஜர். அதை அண்ணாச்சி பேசினாங்கன்னு கொண்டாடுவாங்க. அந்த காலம் வேற. அதுக்கப்புறம் சிவாஜி கணேசன் கூட்டத்தில் உட்கார வச்சுட்டு அவரை கடைசியாக பேச வைப்பாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸில் இருக்கக்கூடிய ரங்கசாமி, இவர்களின் வழியில் விஜய் அவர்கள் நம்ம எதிர்பார்க்கலாமா? ஏகப்பட்ட சினிமா வசனங்களை பேசி மக்களை ஈர்த்தவருக்கு ஏன் வாய் திறந்து பேச தெரியாதா? பத்திரிக்கை, நீங்க கேட்குற கேள்வி இதுக்கு முன்னாடி எனக்கு எழுதி கொடுத்தா கேட்குறீங்க?
இங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது எழுதி கொடுத்தீங்களா? மிகச்சிறந்த பேச்சாளர்கள் தான் முதலமைச்சர் ஆகணும்னா பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஆகலாம். அப்போ இன்றைக்கு பட்டிமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்தவர்களை அமைச்சர்களாக்கி அவர்களின் பிரதிநிதிகளாக இவர்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஒரு தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு யாரிடம் நீங்கள் பர்மிஷன் கேட்கணும்? அதை கூடவா ஒரு முதலமைச்சர் கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாது? அதுக்கு ஒரு அமைச்சர் பேசணுமா? அப்ப இதை நாங்க கேள்வி கேட்டா இது குற்றச்சாட்டு? இது குற்றச்சாட்டு கிடையாது. அதே போல எல்லாத்துக்கும் முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் அவசியமே இல்லையே. சொல்ல வேண்டியதுக்கு சொல்லணும்ல. 41 பேர் உங்களை பார்க்க இறந்திருக்காங்க. என்ன கன்சர்ன் பேசுனீங்க? தமிழ் தாய் வாழ்த்து நீங்க எதையுமே பேச வேண்டாங்க. 5 வருஷம் வாயே திறக்க வேண்டாங்க. உங்களுடைய நிகழ்ச்சியில தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டீங்கன்னா நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டேன்னு உங்களால சொல்றதுக்கு என்ன? அது கூடவா சொல்ல? அது சொல்லல. அப்ப நீங்க எதுக்கு முதலமைச்சர்? இல்லையா அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் அங்க கலந்துக்கலையா? நீங்க அமைச்சருக்கும் நீங்க முதலமைச்சரை கேக்குறீங்களா அமைச்சரை கேக்குறீங்களா? அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் யாரு? நீங்க உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்க. ஏன் முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசவில்லைன்னு கேக்குறீங்க? ஏன் அவரு யார் முடிவெடுக்கணும்? நான் இருக்கக்கூடிய மேடையில் தமிழ்தாய் வாழ்த்தை பாடுவதற்கு யாரிடம் பர்மிஷன் கேட்கணும்னு சொல்லுங்க. யார்கிட்டையும் கேட்க வேண்டியதில்லை. ஏன் அவர் இன்னும் வாய் திறக்காம இருக்காரு? ஒவ்வொரு மேடையிலையும் வந்தே மாரதம் பாடுறதுக்கு அப்புறம் நானும் முதல்வர் அவர்களும் பாடும் பொழுது அவங்க வந்தே மாதரம் பண்ணாங்க, நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பண்ணீங்களா? வீடியோ எடுத்து கிளிப்பிங் போடுங்க. என்னங்க இது? ஆனா இது முதல்வர் அவர் எந்த உத்தரவும் கொடுக்கலையா? ஆளுநருடைய உத்தரவின் பேர்ல யாருமே எதுக்குமே உத்தரவே கொடுக்க மாட்டாங்க. பட் இதுக்கு நீங்க எதிர்த்து பேசணுமா பேசக்கூடாதான்னு கேக்குறேன். ஆனா அவர் என்ன பண்றாரு கவனிச்சு ஓகே இந்த இப்படி நடந்துட்டாரா உடனே ஏதாவது குறை சொல்லிடலான்னு தொடர்ந்து அவரை பின்னோக்கியே போற மாதிரி இருக்கு இல்லையா? மத்த பிரச்சனைகளுக்கு செவி கொடுக்காம அதை பார்க்காம அதெல்லாம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அவரு இங்க 5ஆம் தேதி வந்ததுல இருந்து இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எதற்கெல்லாம் செவி கொடுத்து மறுப்பு தெரிவிச்சுட்டே இருக்கோம். இப்போ நீங்க மறுப்பு தெரிவிக்கிறீங்க, செவி கொடுக்குறீங்கன்னு சொல்றீங்களா? இந்த எந்த பிரச்சனையும் திடீர்னு விஜய் அவர்கள் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடக்கல கிடையாது. அந்த ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எல்லாருமே. இல்லன்னு சொல்ல திமுகவின் ஆட்சி, அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா ஆட்சியினுடைய நீட்சியா தான் நடந்துட்டு இருக்கு. இத்தனை நாள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அமைதியா இருந்துட்டு விஜய் அவர்கள் ஒருத்தர் வந்துட்டாரு, திமுக அதிமுக 2 கட்சியும் இல்லாமல் ஒருத்தர் வந்துட்டாருன்றப்போ கேள்வி கேட்கிற இடத்துல இருக்குன்றதுனால தொடர்ந்து கேள்வி மட்டுமே எப்படி கேட்க முடியும்? நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு ரேகாவை பத்தி யாரும் என்கிட்ட கேள்வியே கேட்க முடியாது. 15 வருஷமா இங்க பேசிட்டு இருக்க. அதிமுக பேர்லி திமுக பேர்லி யார் எங்க வந்தாலும் நான் பேசிட்டே இருக்கேன். என்ன ஒரு பையன் தமிழ்நாட்டுல கேள்வி கேட்கவே முடியாது. இங்க சாத்தான்குளம் வந்தப்போ நான் தான் கேட்டேன். அண்ணா யூனிவர்சிட்டியில பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தப்போ நான் தான் கேட்டேன். இப்பவும் நான் கேட்கிறேன். என்ன கேட்கிறேன்னா, இதற்கு முன் நடந்த அசம்பாவிதங்களுக்கு எல்லா அரசியல் கட்சி நடக்கும்போதும் இருக்கும். அதிமுக பீரியட்லயும் தமிழ் தாய் வாழ்த்து பாடிச்சு, திமுக பீரியட்லயும் தமிழ் தாய் வாழ்த்து. இதற்கு இடையில் பிஜேபி காரங்களும் மத்தியில் இருக்கவங்களும் பிரச்சனை பண்ணாங்க. இவர்கள் 2 பேருமே எதிர்த்தார்களா? எழுதிருக்கலையா? நான் திமுக காரி தானே, அப்படித்தானே நீங்க எனக்கு முத்திரை குத்திருக்கீங்க. அதிமுக பீர்ல ஏன் எதிர்த்தாங்களா இல்ல வந்தே மாதரம் பாடினாங்களா? அப்படி பாடி இருந்தா அந்த அம்மா மைக்கு தூக்கி வீசிட்டு போகுமா போகாதா? நீங்க அதுக்கு இடம் கொடுக்குறீங்க. உங்க ஆட்சி உங்க மேல கை வச்சிருவாங்கங்கிற பயம் தானே. அப்ப நீங்க யாருடைய ஆட்சியினுடைய அடிப்படையில் இது நடந்து கொண்டுட்டு இருக்கு? ஓகே லோகேஷ் சார், கத்தி படத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிக்கும் பொழுது ஒரு காட்சி இருக்கும், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுப்பாரு. அது ரொம்ப எல்லாருக்கும் பிடித்த ஒரு காட்சி, ஒரு வைரலான ஒரு காட்சி அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் திரையில் பார்த்து வியந்த ஒருத்தர் தரையில் எங்களுக்காக இறங்கும் பொழுது அவங்க அப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, இங்கே இப்படி பண்ணியிருக்காருன்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுறது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான். ஏன் பத்திரிகையாளரை சந்திக்கவே மாட்டாருங்கிற தொடர் விமர்சனங்கள் அவரை முன்னோக்கி வைக்குது. முன்னாடி பேசின ரேகா அவர்களுமே அதை தான் எழுப்புறாங்க. ஏன் சந்திக்க மாட்டேங்கிறாரு? அறிக்கை கொடுக்குற இடத்துல இல்லை, ஆக்ஷன் பண்ணுற இடத்துல இருக்கார், ஆக்ஷன் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கு. அதுதான் மெயின் விஷயம். நம்ம இந்த கேள்வி எங்கே விமர்சிக்கிறோன்னா பேசலைன்னு விமர்சிக்கிறோம், இல்லை அதை பத்திரிக்கையாளர்கிட்ட பேசலை அப்படின்னு விமர்சிக்கிறோம். ஏன்னா அவர் பேசாமலாம் இல்லை. ஏன்னா சட்டசபையில் பேசும்போது எதிர்கட்சிங்களாம் ஏஞ்சி ஓடினதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி மக்கள்கிட்டையும் நேரடியாக போயிட்டு கரூர்லேயும் திருச்சிலையும் பேசுனதையும் பார்த்தோம். அவருக்கு பேச தெரியாதுன்னெலாம் நான் சொல்ல வரல. அவர் வேலையை செய்கிறார், அவ்வளோதான். இங்க சைலண்ட் மோட்ல இருக்காரு. பேசுறது வேற, ஆனா நம்ம கேள்வி எழுப்பும்போது அதுக்கான பதில் வரும்ல, அந்த இதுதான் இங்க நடக்கல அப்படிங்கிறாங்க. இது நம்ம அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு விஷயம், ஒரு பேட்டர்ன் நோட் பண்ணோம் அப்படின்னா, அவர் ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 months ஒன்ஸோ அவர் பேசும்போது அந்த டைம் பீரியட்ல என்னென்னலாம் விமர்சனங்கள் அவர் மேல இருந்ததோ அது எல்லாத்துக்கான பதிலும் அந்த ஸ்பீச்ல இருக்கும். நம்ம ஒரு எல்லாருமே தான் அதை கவனிச்சிருக்கோம். நம்ம இது புதுசா இன்னைக்கு அவங்களுக்கு தேவை, எதிர்கட்சிக்காரங்களுக்கு எல்லா விமர்சனங்களுக்கும் அவர் பேசக்கூடிய ஸ்பீச்ல பதில் இருக்குன்னு சொல்றீங்களா? மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிடுது இல்லையா? மேபி ஏதாவது 1-2 விட்டு போயிருந்தாங்களோ அது வேற ஏதாவது ஃபார்மேட்ல பதில் வந்திருக்குமே தவிர
அவர் இல்ல பதில் சொல்லாம நீங்க பேச வர்றது புரியுது. என்னன்னா இதுக்கு முன்னாடியும் நாங்க வந்து வருடத்திற்கு ஒரு முறையோ இல்ல 2 வருடத்திற்கு ஒரு முறையோ ஆடியோ லான்ச்ல விஜய் அவருடைய ஸ்பீச்சை நாங்க கேட்டிருக்கோம். என்னென்ன விஷயங்கிறத தொகுத்து ஒரு உரையா கொடுப்பாரு. ஆனா முதல்வர் ஆனதுக்கு பிறகு அவர் பேசுறதை தாண்டி மக்களுடைய தரப்புல இந்த கோரிக்கை இருக்குன்னு சொல்றதுக்கு தான் ஊடகம் ஒரு கருவியா இருக்கு. சோ அதை கேட்டு அதற்கான பதில் கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் ஏன் இல்லைங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு. ஏன்னா அவரை நம்பிதான் எல்லாரும் வாக்கு போட்டிருக்காங்க. இத்தனை தொகுதிகள் இருந்தாலும் எல்லோருடைய பெயரும் தெரியாது, எல்லோருடைய ஊரும் எதுவுமே தெரியாது, விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் வாக்கு இருக்கு அப்படிங்கிறது தாவேக்கால இருக்கக்கூடிய ஆட்களை நிறைய இடங்கள்ல பதிவு செஞ்சு பார்த்திருக்கோம். அப்போ எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பதில் சொல்லி இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு கவர்மெண்ட் நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைன்ட்டு ஏற்கனவே ஆட்சி நடத்தினவங்களுக்கும் தெரியும், ஜனங்களுக்கும் தெரியும். ஒரு கம்பெனி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைன்றது ஒரு சாமானியனோட பார்வைன்னா, ஒரு ஆட்சி நடத்துறது சாதாரண விஷயம் இல்லைன்றது ஓரளவுக்கு புரிதல் எல்லாருக்கும் இருக்கு. இதில் வந்து ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது அது ஒரு தனி அது ஒரு ஸ்கில். ஓகேங்களா? அந்த ஸ்கில் வந்து இன்னைக்கு அவருக்கு அவர் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல சந்திக்கலன்றப்ப அவருக்கு அந்த ஸ்கில் இல்லையா? நீங்க சொல்ல அந்த ஸ்கில்ல எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ஒண்ணு. ஆனா அதே சமயம் ஆட்சி நடத்துறதுக்கான ஸ்கில்ல வந்து எக்ஸசைஸ் பண்ணது ஒண்ணு. அவர் அதை செய்யறாரு. நான் தான் சொல்றேன், நீங்க சைலண்ட் மோடுன்னு சொல்றதுக்கு பதிலாக அவர் செயல்படுறாருன்னு நான் சொல்றேன். இங்க எந்த விமர்சனங்கள், அதாவது இப்ப பேசுன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு தான் பேசல, இதுக்கு ஏன் பதில் சொல்ல, அதுக்கு ஏன் பதில் சொல்ல, அந்த பதில்கள் வந்து அவர் வாயிலிருந்து வரல, அந்த அரசாங்கத்தோட செயல்பாட்டிலேருந்து வருது. ஓகேங்களா? ஒரு பழனி விஷயமா இருந்தால் அதுக்கான செயல்பாட்டில் வருது. சூமோட்டோவா கோட்டு எடுத்துக்கல, அதை வந்து இதுல ஒரு 2 டிபார்ட்மெண்ட்குள்ள இருந்த செயல்பாடு அப்படின்னும் பொழுது இவர் வந்து ஒரு நடிகரா நாங்க எல்லாரும் விஜய் அவர்களை பார்த்த அந்த சமயத்துல தான் அனிதா நீட் தொடர்பா அனிதா அவருடைய மரணம் ஏற்பட்டுச்சு. அப்போ வீடு தேடி அனிதா அவருடைய வீட்டுக்கு போயிட்டு பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாரு. அதே ஒரு போராட்டம் தான் அவர் ஆட்சியில் அமர்ந்த பிறகு இப்போ நடந்துச்சு. ஆனா போராடக்கூடிய மாணவர்களை வந்து குண்டுக்கட்டா போலீசார் வந்து தூக்கிட்டு போறது, இது எல்லாமே ஒரு எப்படி பார்க்கலாம்? இல்ல அதுக்கு வந்து அமைச்சர் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. பட் நான் என் பார்வையிலேருந்து ஒரு விஷயம் சொல்றேன். இந்த டெல்லியில் ஆரம்பிச்சது சிஜேபி பார்ட்டியாக இருக்கட்டும், இல்லை அதுக்கப்புறம் வந்து இளைஞர்கள் நிறைய பேர் சேர்ந்ததாக இருக்கட்டும், அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவே வேறு. இங்கே எப்படி ஒரு ஜல்லிக்கட்டுன்ற ஒரு போராட்டம் வந்து எந்த ஒரு கட்சி சார்பு இல்லாமல் வந்து இது பண்ணுச்சோ, அதே மாதிரி இன்னைக்கு அங்கே நடந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் அங்கே என்ன விஷயம்னா, அவங்க வச்ச கோரிக்கை, அவங்க நீட்டு வேணான்னு சொல்லலை, பேன் நீட்டுன்னு சொல்லலை, அதில் கரெக்ட் பண்ணுன்னு தான் சொல்கிறாங்க, அதில் இருக்க குழல்படியை சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்மளோட ஸ்டாண்ட் என்ன? இப்போ தாவேக்காலேருந்து வந்த அறிக்கையாளர் விஜயனா கொடுத்த அறிக்கையாக இருக்கட்டும், இந்த இடத்துல அறிக்கை ஏன் வருது? ஏன்னா அதை செயல்படுத்துகிற இடத்துல அவர் இல்லை, அது வந்து அறிக்கையாக கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். அவர் நிலைப்பாடு என்ன சொல்கிறாரு? நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து சிஸ்டம், எஜுகேஷன் சிஸ்டமே வந்து மாநில பட்டியலுக்கு போராட்டமும் மாநில பட்டியலுக்கு வரணுன்றார். இப்போ இந்த இடத்துல தாவேக்கா இறங்கி போராடுதோ இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து போராடுறாங்க இல்லையா, இங்கே என்ன சொல்கிறாங்க? பேன் நீட்டுன்னு சொல்கிறாங்க. அவங்க போராட்டத்தோட கோல் வேற, இங்கே நடக்கிற போராட்டத்தோட கோல் வேற. இங்கே பேன் நீட் போராட்டம் தான் சார் நடந்துச்சு, அப்புறம் ஏன் அதை அப்ரூவ் அப்போ பாலநிலையத்தில் இருக்கவங்க எல்லாம் அப்ரூவ் படுத்திட்டாங்க இல்லையா? சரி, எங்க ஒரு பர்மிஷன் வாங்கினீங்களா? சாலை மறியல் போராட்டத்தை அப்ரூவ் படுத்தினாங்க இல்லையா? பர்மிஷன் வாங்கினாங்களான்னு கேட்குறேன். பர்மிஷன் வாங்கணும் இல்லையா? ஓகே, காலேஜ்குள்ள போராடுறாங்க, போராடாம இருக்கிறாங்க, ஆனா காலேஜ்குள்ள போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஆட்களை அரெஸ்ட் பண்ணிட்டு வர யார் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க? அதுக்கு இங்க வந்து ஒரு அரசாங்கத்தோட பார்வையில ஒரு 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 குடிமக்களோட பிரச்சனைகளை வந்து நசுக்கணுன்ற பார்வையா இருக்காது. அது மேற்கொண்டு வேற எங்கேயும் ஃபயர் ஆகக்கூடாதுன்ற பார்வையா தான் இருக்கும். அந்த அடிப்படையில தான் அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் இருக்கு. அந்த பார்வையில தான் போலீஸ்காரங்க ஸ்டூடண்ட்ஸ் மேல அடி பண்ணாங்க. சொல்றத பார்த்தா போலீஸ்காரங்க வந்து இது ஸ்டெர்லைட்ல துப்பாக்கிட்ட சுட்ட மாதிரி சொல்றீங்க, அவ்வளவுலாம் பேசுறீங்க. தயவுசெய்து அவ்வளவு யோசிக்காதீங்க சார். நீங்க சொன்ன இதே ஸ்டேட்மென்ட் தான் பிஜேபியும் முன்வைக்கிறாங்க. இப்போ இங்க கண்ணீர் புகை குண்டு அந்த மாதிரி இல்ல புல்லட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணாங்களா? இல்ல, என்னன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்களா? ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த மாதிரி நீங்க இங்க வந்து பர்மிஷன் வாங்கி போராடுற இடத்துல எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஓகேங்களா? பர்மிஷன் இல்லாமல் இருக்கிற இடத்துல அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது இதே சட்ட ஒழுங்கு வந்து அதே சட்ட ஒழுங்கு விஜயநாயிட்ட தான் இருக்கு. அதை வந்து சரி செய்ய வேண்டியது விஜயனோட பொறுப்பு. ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்கு. மெரினால பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க மாணவர்கள், ஏன் இந்த அரசாங்கம் கொடுக்க மறுத்துச்சு? அதுக்கு தோழர் பதில் சொல்ல முடியுமான்னு. திமுக ஆட்சியில எத்தனை இடத்துல மெரினாவில் போராட்டம் நடத்துவதற்கு அப்போதைய முதலமைச்சர் அனுமதி கொடுத்தார். திமுக பண்ணல, திமுக பண்ணது தப்பு, திமுக ஊழல் கட்சி. நீங்க தூய சக்தி தானே, ஏன் பண்ணல? எதற்காக இப்போ நாங்கள் அனுமதி கொடுக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். நீட்டை ஒழிக்கணும், அனுமதி. நீட்டை ஒழிக்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்னன்னா, நீட்டை ஒழிக்க வேண்டும் என்றால் மாநில அரசு பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு. ரெண்டாவது, தாவேக்காவும் மத்தியில் 30 எம்பிக்கள் வச்சிருக்கிற கட்சி இல்ல, அவங்க மாநிலத்தில் தான் வச்சிருக்கிறாங்க. தாவேக்காவோட கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ்
டெல்லியில் எதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள்? எதற்காக மாணவர்கள் தாக்கப்பட்ட பொழுது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சாலையில் இறங்கி போராடினார்கள்? தாவேக அரசு ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கு. என்ன ஸ்டாண்ட் இருக்கு? நீட் மாநில ஒழிக்கப்பட வேண்டும், மாநில பட்டியலுக்கு போடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க கேள்வி இருக்குல, போராடி ராகுல் காந்தி அவர்கள் போராடினாங்கன்னு சொன்னீங்க, நாங்களும் அதை நிறைய ஊடகங்கள்ல பார்த்தோம். போராட்டம் தொடர்ந்து எப்ப ராகுல் காந்தி அவர்கள் வந்து போராடினாங்க? நல்ல கேள்வி, இப்பதான் கரெக்டா நோட் பண்றீங்க நீங்கெல்லாம். போராட்டம் கிட்டத்தட்ட 20 நாட்களாக நடைபெறுது. 21வது நாட்கு பிறகு ராகுல் காந்தி அவர்கள் போராட. ஏன் 20 நாள் ராகுல் காந்தி போராட்டத்துக்கு போகல? இதுதான் உங்களுக்கு கேள்வி. போராட்டம் என்பது எந்த விதமான அரசியல் பின்புலமும் இல்லாமல் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக இந்த மத்திய அரசு கொண்டு வந்த இந்த நீட் வினாத்தாள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வினாத்தாள் கசிவுகள் சிஸ்டத்துக்கு எதிராக மக்கள் போராடுறாங்க. அந்த போராட்டம் யாருடைய பின்புலத்தில் நடைபெறல, அது தானாக நீங்குது. ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த தலைவர்கள் அதற்கு பின்னாடி போய் நின்றால், தற்போது இருக்கக்கூடிய பாஜக அரசு அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்குங்களா? தேச விரோத சக்திகள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது மட்டுமல்ல, சாகின்பாத் போராட்டம் நடைபெறும் பொழுதும் அதை தான் சொன்னாங்க. இது விவசாயிகள் போராடும் பொழுதும் அதை தான் சொன்னாங்க. ஆனா போராட்டம் முடிந்த பிறகு அவர்கள் யாரையும் வந்து கைது செய்வதில்லை. ராகுல் காந்தி எதற்காக அங்க போறாரு? 20 நாட்கள் மாணவர்கள் போராடுறாங்க, அரசு அவங்கள பாதுகாப்பா வச்சிருக்கு. ஓகே, நான் கேள்வி கேட்கிறேன், உங்களுடைய சுற்றுலா கேள்வி கேட்கிறேன். ஓகே, நீங்க சொல்லுங்க சார், ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர்களை சந்திக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு, இல்ல சட்டத்துல ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது தான் வந்து தாவைக்கினவர் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க. அதே கேள்வியை தான் நான் உங்ககிட்டயும் எழுப்புறேன். ஏதாவது அவசியம் இருக்கா? முதல்வர் சந்திச்சு ஆகும்? இல்ல, அவசியம் இருக்கு. என்னன்னா, இப்போ தோழர் ஒத்துப்பாருன்னு நினைக்கிறேன். இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி முகமாக அடையாளமாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் ராகுல் காந்தி அவர்கள் ப்ரெஸ்ஸை ஃபுல்லாக கூப்பிடுறாரு. நான் எதுக்காக வந்து சிஏ எதிர்க்கிறேன், நான் எதற்காக நீட் எதிர்த்து நான் வந்து பேசுகிறேன் இப்படின்லாம் ஒரு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு ஒரு மீட்லாம் பண்ணி பேசுகிறாருல்ல. இதை ஏன் பண்ணுறாரு தெரியுமா? மோடி பண்ணுறது கிடையாது. மீடியாக்களை பார்த்தா ஓ மை காட்னு ஓடி போயிடுறாரு மோடி. அப்படி மீடியாக்களை கண்டு அஞ்சி நடுங்கி ஓடக்கூடிய மோடி அவர்களை எதிர்த்து தான் டெல்லியில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய தோழர் ராகுல் காந்தி. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நம்முடைய முதலமைச்சர் நம்மளை சந்திப்பார், ஊடகங்களை சந்திச்சு பேசுவார், அல்லது ஊடகங்கள் இருக்கக்கூடிய அச்சங்களுக்கு அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா மோடியினுடைய ஃபார்முலாவை அப்படியே ஃபாலோ செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். மோடியினுடைய சூத்திரம் என்னவோ அதை அப்படியே ஃபாலோ பண்றாரு. இந்த விஷயத்துல நான் மற்ற விஷயங்கள் எனக்கு தெரியாது, போக போக தான் தெரியும். இந்த விவகாரத்தில் அப்படியே மோடி அவர்களை ஃபாலோ பண்றாரு. ஏன்னா மோடியை பிரஸ் மீட் பண்ண மாட்டாரு, பிரஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டாரு. ரேகா மேம் சொல்லியிருந்தாங்க, காமராஜர் கூட வந்து எப்பயா தான் பேசுவார் அப்படின்ட்டு. இப்போ ஏன் மோடியை கம்பேர் பண்ணி ஏன் காமராஜர் கூட பேசக்கூடாது? இல்ல, அவங்க இன்னொன்னு சொன்னாங்க, அந்த காலம் வேற அந்த காலம் வரேன்ட்டாங்க. உடன்பாடு இல்ல, அந்த காலத்து எனக்கு உடன்பாடு இல்ல. அது ஏன் காமராஜர் பேசுவாங்க? உங்க பார்வை மோடி, உங்களுக்கு உங்க மோடி பிடிக்கும், உங்க மோடியை நீங்க வெச்சுக்கோங்க. காமராஜர் பேசுவாரு, கொள்கை தலைவரா காமராஜர் இருக்காரு, அதனால அவர் வழியில போறாருன்னு சொல்ல வரீங்களா? நீங்க அங்க கம்பேர் பண்ணலாமே, ஏன் நீங்க மோடியோட கம்பேர் பண்றீங்கன்னு கேள்வி. ஆமாங்க, உங்க பார்வை மோடி பிடிச்சிருக்கா, உங்களோட உங்க கட்சியோட இது வெச்சுக்கோங்க. தமிழ்நாட்டுல இந்திய அளவுல ஊடகங்களை சந்திக்காத நபராக எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியால் சுட்டிக்காட்டப்படுபவர் மோடி. அப்ப தோழர் அங்க காங்கிரஸ் கட்சிக்காரர் இருக்கிறார், அதனால உங்களுக்கு உடனே எடுத்து மோடி சொல்றேன். ஏன்னா மோடி தான் காங்கிரசினுடைய அடிநாத எதிர்ப்பு, அதனால அவர் வச்சு சொல்றேன். அப்ப அதை ஃபாலோ பண்ற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. எதனால நம்ம கேட்கிறோம்? இப்ப போராட்டத்துக்கு கூட சொன்னாரு, அனுமதி வாங்கி போராட வேண்டாமா? தமிழ்நாடு இளைஞர் கட்சி ஜல்லிக்கட்டு போராட்டத்துல தான் வந்து முகிழ்த்த கட்சின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. அனுமதி வாங்கி தான் மெரினால உட்காந்தீங்களா? அனுமதி வாங்கி தான் உட்காந்தீங்களா? ஓபன் அனுமதி வாங்கிட்டு வந்தீங்களா? புரட்சி வேற. முடிச்சிடுறேன். ஓ, அப்ப புரட்சிக்கான விதையை விட மாட்டீங்க, அலோ பண்ண மாட்டீங்க. நடக்கல சார், இங்க அரசியல் நடந்தது சார். முன்னாடியே புரட்சி நடக்கல. தமிழ்நாட்டுல புரட்சி நடக்கல, அரசியல் எளிமையான கேள்விங்க. புரட்சி வேற, அரசியல் எளிமையான கேள்வி. எளிமையான கேள்வி. எது புரட்சி, எது அரசியல்? இங்க அது நடக்கல. ஒரு நிமிஷம், டிஎம்கே எவ்வளவு வேலைகள் அதுக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தது எல்லாருக்குமே தெரியும். எந்த வேலையும் பார்க்கல, இதெல்லாம் உங்க கற்பனை. நீட் எதிர்ப்பை பத்தி பேச சொன்னா விஜயனா பத்தி தான் விமர்சனம் பண்ணிருந்தாங்க, ஜனநாயக பத்தி தான் விமர்சனம் பண்ணாங்க. தவிர ஜனநாயகம் ஏன் வேண்டாம்னு பேசியிருந்தாங்க. ஜனநாயகம் வேணாம்னு சொல்றது பேர் புரட்சிங்களா? ஜனநாயகம் வேணாம் தான் பேசிட்டு இருந்தாங்களே தவிர நீட் ஏன் வேண்டாம், ஏன் கல்வி மாநில பள்ளியில் வரணும் அதை பத்தி தோழரோட கண்களுக்கு ஜனநாயக விமர்சனம் பண்ணது மட்டும்தான் கண்களுக்கு தெரிந்திருக்கிறதுனா அவரோட கண்ணாடியை மாத்தணும். என் கேள்வி என்னன்னா, என் கண்ணாடி பார்வையை மாத்துங்கன்ற ஜல்லிக்கட்டு போராட்டத்துல சசிகலா அம்மையார தாக்கி பேசினாங்க, நான் களத்துல இருந்தேன்.
ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஓபிஎஸ் திட்டி பேசுறாங்க. நான் களத்துல இருந்தேன். அத்தனை போலீஸ் கிட்ட அடி எதுக்காக அவ்வளவு வாங்கிட்டோம். திட்டி பேசுனாங்க? ஜல்லிக்கட்டுன்னா என்னப்பா, விலங்குகள் வந்து அந்த அதே பட்டியல்ல இருக்கு, அந்த பட்டியலை மட்டும் மாத்துங்கப்பா, நீ ஏன் பேசல? சரிங்களா? ஏங்க, அது எல்லாமே அரசு, எல்லாமே ஹிஸ்டரி தான். நான் சொல்லிடுறேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க பேசும்போது எனக்கு நிறைய குறுக்கிட வாய்ப்பு இருந்துச்சு, ஆனால் நான் குறுக்கிடல. ஒரு போராட்டம்னு வந்துச்சுன்னா ஒரு போராட்டத்துக்குள்ள 10 பேர் 20 பேர் சேரும்போது பலவிதமான கருத்துடையவங்க வரத்தான் செய்வாங்க. இவங்க வந்துட்டாங்க, ஆனால் அந்த போராட்டமே வந்து ஒரு மோசமான போராட்டம், இவங்க ஹைஜாக் பண்ணிட்டுருவாங்க அப்படின்னு பேசுறதுங்கிறது ஒரு தவறான முன்னுதாரணம். ஒரு போராட்டத்தில் இப்போ பால நிலத்தில் தான் வந்து போராட்டம் பண்ணாங்க. பால நிலத்தில் மட்டுமே அவங்க போராட வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? ஏன் மற்ற இடங்களில் போராட நீங்கள் அனுமதி கொடுக்கல? சரி, ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து ஒரு புரட்சி. அந்த புரட்சி போது ஒரு கம்பேர் பண்ணி அந்த புரட்சி எப்படி உருவாச்சு? புரட்சி ஒரு புலிது தான் தொடங்கும். அந்த மெரினாக்குள்ள அவங்க போராட அனுமதி கொடுத்தாங்க, அப்படியே உட்கார்ந்தாங்க. அந்த போராட்டத்தின் கோரிக்கை வலிமையாச்சு. இப்ப தோழர் சொன்னாரு, தாவக கட்ட எம்பி அங்க இருக்குது, எப்படிங்க பண்ண முடியும்னு கேட்டாங்க. அதை உள்ள வந்துடுறேன். தாவக கட்ட எம்பியா இருக்குன்னு கேட்கிறாரு. தாவக கட்ட எம்பி இல்ல, மக்கள்கிட்ட உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வுக்கு மதிப்பளிச்சு உங்க எண்ணமும் நீட்டு ஒழிப்பு தானே, போராடக்கூடிய மாணவன் நீட்டு ஒழிப்பு தானே, அனுமதிக்க வேண்டியது தானே. அவங்க போராடட்டும், அவங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அது பெரிய புரட்சியா மாத்தட்டும். புரட்சியின் மூலமாக ஜல்லிக்கட்டை மாற்றும் போது ஒரு மாணவர் புரட்சி நீட்டு கூட ஒழிக்கப்பட்டிருக்கலாம், யாரு கண்டா? அப்போ அந்த முளையிலேயே அதை கிள்ளி எறிய வேண்டும்ன்ற நோக்கம் எங்கிருந்து வருது அப்படின்னா, இவர் எதை குறித்து வெளிப்படையான ஒரு அறிவிப்பை கொடுக்க மாட்டேங்கிறார். அவர் நிலைப்பாடு என்ன, அவருடைய ஸ்டாண்ட் என்ன ஒரு இஷ்யூல அப்படிங்கறத குறித்து எதுலையுமே வெளிப்படைத்தன்மை இல்லை. வெளிப்படைத்தன்மை இல்லாத போது ஊடகங்களை சந்திப்பதுங்கிறது வந்து அவசியமான ஒன்று. தலைப்புல நீங்க வச்சீங்க பாத்தீங்களா, வியூகமா வினோதமான. அது வியூகம் அல்ல, இது வினோதமானது. ஏன் வினோதமானதுன்னா அதுதான் அவருடைய இயற்கை இயல்பானது. இயல்பா இருக்கதான் நமக்கு வினோதமா தெரியுது. நமக்கு ரஹ்மான் சார், நீட்டை பத்தி இப்போ ஸ்டாண்ட் தெரியல, நீட்டை பத்தியான விஷயம் வந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்த சுற்று வரும்பொழுது பேசலாமா? ஏன்னா மன்னிக்கும், அவருடைய கருத்தை முன் வச்சிருட்டோம். ரஹ்மான் சார், அருண்மொழி அவர்கள் பேசும்பொழுது வந்து ஒரு விஷயத்தை சுட்டி காட்டி பேசினாரு, மோடி அவர்களும் பத்திரிகையை சந்திக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி. மோடி அவர்கள் வந்து ஏன் பத்திரிகையை சந்திக்க மாட்டாருன்னு சொல்லி காங்கிரஸுமே அதை வந்து அட்ரஸ் பண்ணி பேசியிருக்காங்க. அதே ஒரு விஷயத்தை தான் இங்க விஜய் அவர்களும் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க எதிர்ப்பு, இங்க ஆதரவா? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி தோழர் கடைசியாக தொட்ட ஒரு விஷயத்தை தொட்டு முடிச்சுட்டு அப்படியே கூட போய் சுருக்கமாக தான் சாட் தான், ஒன்றும் பெரிய விவாதம்லாம் இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ஒரு கோர்ட்டு தீர்ப்பின் அடிப்படையில் வரும்பொழுது இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராடுறாங்க. மாநில அரசை ஜல்லிக்கட்டு நீக்கம், அந்த தடையை நீங்கள் நீக்கணும்னு சொல்லி இளைஞர்கள் சேர்ந்து மாநில அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக நடத்தப்பட்ட ஒரு போராட்டம். மத்திய அரசையும் மடிய வைப்பதற்காக, அதாவது மண்டியிட வைப்பதற்காக நடந்த போராட்டம். நீட்டு விவகாரத்தில் இந்த மோடி அரசு, இவர்கள் கொண்டு வந்த அரசு 2014 தமிழக மக்கள் அவங்களை தண்டிச்சிட்டாங்க, 2019 தமிழக மக்கள் அவங்களை தண்டிச்சிட்டாங்க, 2024 தமிழக மக்கள் தண்டிச்சிட்டாங்க. ஒவ்வொரு முறையும் தமிழர்களுடைய உணர்வுகளையும் கலாச்சாரங்களையும் நீங்கள் காப்பாற்றாமல் விடும் பொழுது, புறக்கணிக்கும் பொழுது உங்களை மக்கள் புறக்கணிச்சிடுறாங்களே. ஒவ்வொரு முறையும் தமிழர்கள் வந்து பாஜக அரசு அடிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு, நீங்க கொண்டு வரக்கூடிய எந்த சட்டங்களையும் எங்களுக்கு விருப்பம் கிடையாது என்பதை ஒவ்வொரு முறையும் தேர்தலின் மூலமாக மக்கள் தெள்ள தெளிவா சொல்லிடுறாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் நீட்டை கொண்டு வரும் என்றால் தமிழக அரசினுடைய நிலைப்பாடு என்ன? தமிழக அரசும் நீட்டு விலக்கை தானே கேட்டுக்கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் பாஜகவை தவிர நீட்டு விலக்கை தானே கேட்டுக்கொண்டிருக்கிறது. முதல்வர் என்ன வேற ஸ்டாண்ட் எடுத்துட்டாரா? பாஜக என்ன சொல்லுது அது ஓகே சார்னு சொல்லிட்டாரா? அதனால தமிழகத்தை பொறுத்தவரை மாநில அரசே உங்க கூட தான் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக், இன்னும் பாமக, எந்த கட்சியா வேணா இருக்கட்டும், எல்லா கட்சியும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய எல்லாரும் நீட்டு விலக்கு என்னக்கூடிய இதுல ஒரு புள்ளியில இருக்கிறாங்க. இங்க நீங்க போராட்டத்தை பதிவு செய்யுங்க. பாலன் அவர்கள் இல்லத்துல பண்ணுங்க. இன்னும் வந்து அவங்க சொல்றாங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸை போய் முற்றுகையிட்டாங்க, அனுமதி கொடுத்தாங்க. சாஸ்திரி பவனை போய் முற்றுகையிட்டாங்க, அனுமதி கொடுத்தாங்க. உங்களை போராட வேணாம்னு சொல்லல. தேவையில்லாம வந்து மக்களுக்கு வந்து நீங்க துன்பம் கொடுக்காதீங்க. ஏன்னா தேவையில்லைங்க, நாங்களே அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்கோம். விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணிருந்தாங்கன்னா மக்கள் அதை ஏத்துக்க தயாரா தானே இருக்காங்க. விஜய் அவர்கள் தானே அறிக்கை வெளியிடுறாங்க, அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. மாணவர்களுக்காக போராடுறீங்க, அவரை எங்க கூட்டு போறீங்க சொல்றாங்க. எல்லாமே நடக்குது. மத்தியில நடக்கிற கேட்கவா, நீங்க பேசவே மாட்டேங்கிறாருன்னு சொன்னீங்க இல்லையா? மோடி அவர்கள் பேசவே மாட்டாருன்னு சொன்ன மோடி அவர்கள் கூட ஒரு கட்டத்துல வந்து மிட் நைட்ல ஒரு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாரு. மோடி அவர்கள் வந்து பேசியதற்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? எப்போதெல்லாம் திரையில் மோடி அவர்கள் தோன்றி பேசுவாரு, எப்போதெல்லாம் தேர்தலில் அவர்களுக்கு லாபம் குறைந்து விடுமோ, தங்களுடைய வாக்கு சதவீதம் மக்களில் குறைந்ததாக வந்து மத்திய உளவுத்துறையிலிருந்து ரிப்போர்ட் வருமோ அப்பதான் பேசுவாரு. ஏன் பிரதமர் மோடி நைட்டு 12 மணிக்கு செல்ஃபில பேசுறாரு?
ஏன் டிவியில டெலிகாஸ்ட் ஆகி நேரடியாக பேச வேண்டியதானே? ராகுல் காந்தி தலைவர் போனார்ல, மாணவர்களை பார்ப்பதற்காக போராடினார்ல, அன்னைக்கு வந்து வெளியே வந்து பேசியிருக்க வேண்டியதானே? பிரதமர் அவர்கள் அவருடைய செல்வாக்கு சரிகிறது. அடுத்த வருடம் 5 மாநில தேர்தல் இருக்கிறது, நாடாளுமன்றம் ஸ்தம்பிக்கிறது. ஓகே, ரேகா மேம் நீங்க சொல்லுங்க, கரூர்ல முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்பொழுது வாய் இருந்தா என்ன வேணா பேசிடுவீங்களா, டாக் லெஸ் ஒர்க் மோர் அப்படின்றத பேசினாரு, செயல்பாடுகள்ல அதை தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்காரு. தொடர்ந்து ஏன் அவர் பேசணுங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? என்னம்மா செயல்பாட்டுல காட்டினாரு? ஒண்ணு சொல்லுங்களேன். ஏன் காட்டலன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே பண்ணவே இல்லை. காட்டினாருன்னு கேக்குறேன். ஆய்வுகள் மேற்கொள்றாரு. என்ன ஆய்வுகள்? மெட்ரோல போனது ஆய்வா? டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இத்தனை நாள் மெட்ரோ நல்லா தான் வேலை செய்யுது. மெட்ரோல எல்லா மந்திரிகளும் போயிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லா கட்சிக்காரங்களும் போயிருக்காங்க, எல்லா முதலமைச்சர்களும் போயிருக்காங்க, இந்த முதலமைச்சரும் போறாரு, வரவேற்கிறோம். என்ன இங்க செஞ்சாரு? எது மிக முக்கியமான தேவை? அதில் என்ன செஞ்சாரு? அனிதாவை அவர் அரசியல் பயணத்தை நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்னு சொல்றதுக்கு முன்னாடியே நீட்டின் மரணம் அடைந்த அனிதா வீட்டுக்கு போனாரா இல்லையா? எங்களுக்கு நம்பிக்கை வந்துச்சுல்ல, பா எங்களுக்காக ஒரு தலைவன் இறங்கி வரான், போய் பார்த்துருக்கா. எத்தனை பேருங்க பதிவு பாசிட்டிவா போட்டோம்? ஒரே ஒருத்தராவது அதுக்கு நெகட்டிவ் பதிவு விஜய் அவர்களுக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்லுங்க. கிடையாது. இப்ப அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, ஆட்சி அவருடைய கையில இருக்கு, மத்தியில அவருக்கு எம்பிகள் இல்ல, ஏத்துக்கிறோம். ஆனா இங்க மாநிலத்தில் போராடியவர்கள், தன்னெழுச்சியாக வந்த இளைஞர்கள், ஒன்றோ இரண்டோ கட்சி சார்பில் வந்தவங்கள நீங்க அந்த கட்சி ஏவி விட்டுச்சுன்னு சொல்றதெல்லாம் அநாகரிகமான வார்த்தைகள். அப்படி இருக்கும்போது போலீஸ் கண்ட்ரோல்ல இருக்கிறவர் மாணவர்கள் மீது பெயர் பலகையை எடுத்துட்டு நீங்க தாக்குதல் நடத்தி இருக்கிறீங்க. 3ஆம் நாள் ராகுல் காந்தி அடிப்பட்டவர்கள் மாணவர்களுக்காக நடத்தக்கூடிய போராட்டத்தில் நீங்கள் தடியடி அப்ப மாணவர்களுக்காக அவர் நின்னாரா? அவருடைய பதவியேற்புக்கு வந்த காங்கிரஸ் தலைவருக்காக அவர் நின்னாரா? அப்ப எங்க மாணவர்கள் அவருக்கு ஓட்டு போட்டவங்க, இந்த மாணவர்கள் தான் அவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, தன்னுடைய உரிமையை கேட்கிறாங்க. நீங்க பேசுங்க. நீட்டை ஒழிக்க முடியாது சொல்லுங்க. நீட்டுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை மாற்ற வேண்டி இருக்கு சொல்லுங்க. ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? அறிக்கை ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும், அட்லீஸ்ட் வந்து ஸ்பெஷல் கன்கரன்ஸ்லயா வரணும்னு நீங்க நாங்க வரவேற்கலன்னு சொல்றீங்கல்ல, ஏன் மாணவர்கள் வந்து தானாக வந்தவர்கள் நீங்க தடியடி நடக்கும்போது நீங்க அதை வந்து குரல் கொடுக்கல? முதல்ல மாணவர்கள் வந்து டெல்லியில இருந்து அங்க இருக்க கோரிக்கைகள் வேற, இங்க இருக்கிற கோரிக்கைகள் வேற. இங்க என்ன சாப்பாடு வேணும்? நான் கோரிக்கை நினைக்கிறேன். 41 பேரு தன்னை பார்க்க, ஒரு ரசிகனை பார்க்க வந்த மனநிலையில் வந்தவர்களின் வீட்டுல சாவு விழுந்திருக்கு. கரூர் சம்பவத்தை இழுக்காம பேசலாம்னு நினைக்கிறேன். அப்ப எதை பத்தி பேசணும்? நான் எல்லாத்தையும் கரூர் போனார்ல, கரூருக்கு போனப்போ இங்க இறந்தவர்களுக்கு இப்படி இல்லாம டேஷ் டேஷ்னு சொன்னாரு. அத நீங்க ஒரு முதல்வர் பேச நீங்க பேசுவீங்களா தோழர்? யாரு சொன்னாரு டேஷ்னு? டேஷ் டேஷ்ங்கிறதுக்கு என்ன போடுவீங்க நீங்க? யார் சொன்னாரு? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க தாங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. தெளிவா சொல்லுங்க. குற்றச்சாட்டு தெளிவா சொல்லுங்க. கரூருக்கு போய் யார் டேஷ்னரு? யார் டேஷ்னு சொன்னாரு? நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவர்களை பார்த்து எதிர்க்கட்சி தலைவர்களை பார்த்து டேஷ்ன்றாரா? அப்புறம் 41 பேர் இறந்ததுக்கு அந்த மக்கள் எதுக்கு இதுல இருக்கிறீங்க? அப்போ எதிர்க்கட்சி நீங்க உங்க குற்றச்சாட்டு இப்படி எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே பொதுவா டேஷ்ன்றாருன்றீங்க. எனக்கு நல்லா வாயில வருது. மக்கள் தான் ஓட்டு போட்டு முதல்வர் ஆக்கியிருக்காங்க. நீங்க எதிர்க்கட்சி தலைவர்களை டேஷ்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. மக்கள் எங்க வந்தாங்கன்னு கேக்குறேன். திரும்ப சொல்றேன், 41 பேர் இறந்ததுக்கு அப்புறம் அவரு எலெக்ஷன்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் கரூர் போய் மேடை போட்டு பேசுறாரு. அந்த மேடை பேச்சு அதுக்கு முன்னாடி அலோவ் பண்ணல, இப்ப போறாரு. என்ன பிரச்சனை? இப்ப அவர் எப்படி அலோவ் பண்ணாரு அலோவ் பண்ணல? நாங்க இருக்கிற ஆபீசர்ஸ் பேசுறதெல்லாம் நீங்க கேக்குறீங்க. ஒரு நிமிஷம், விவாதம் கரூரை ஒட்டி கிடையாது. கரூர் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, இங்க சிங்கப்பெண் சொல்ல மாட்டாங்க. கிட்டத்தட்ட இருக்கிற அத்தனை அமைச்சர்கள் மீதும் இங்க வந்து வழக்கு இருக்கு. அத பத்தி வாய் திறக்கல. இன்னைக்கு கூட பாலுசார் வீட்டுக்கு இன்னைக்கு கூட அமைச்சர்கள் திமுக அமைச்சர் பெரியசாமி ஐயா மேல வந்து வழக்கு இருக்குது. அந்த மாதிரி செந்தில் பாலாஜி ஐயா மேல வழக்கு இருக்குது. கரூர் விவகாரத்துல முதல்வர் அவர்கள் கரூர் விஜயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு போட்டு கொட்டு வாங்கிட்டு வந்ததே திமுக தான். இவங்க வேற அதுக்கப்புறம் அந்த மேட்டரை பேசணும்னு வேற சொல்லிட்டு இருக்கீங்க. பேசக்கூடாதுன்னு சொன்னதே திமுக தான், வழக்கு போய் பாக்குனது உண்மை. தவறா தான் மறுத்துருங்க, சொல்லலன்னா. இல்ல எதுக்குமே நீங்க வாய் திறக்க மாட்டீங்க. கேட்டா வந்து இதெல்லாம் திமுக தான். உங்களுக்கு வயிற்று வலி வந்தாலும் திமுக தான், வயிற்றால போச்சுனாலும் நீங்க எதிர்பார்க்கிற விஷயத்த நாங்க பேசலன்றதுக்கு நாங்க பேச வேணும்னு சொல்றது வேற, ரெண்டுமே வேற வேற.
ரேகா வீட்டுல அரிசி வேகுதான்னு கேட்கவே சொல்ல முதலமைச்சரை. இங்கே பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட குழந்தைகள் பெண்களுக்கு நீங்கள் பேச வேண்டும். நீங்கள் முதலமைச்சர் பேசித்தான் ஆக வேண்டும். என்ன பேசுறாரு? சட்டசபையில இப்படி இழுத்தாரு, அதுவா? அது மட்டும் தான் பாத்தீங்களா? அப்ப ரீல் மட்டும் தான் பாத்தீங்க. சட்டசபையில ஃபுல்லா லைவ் வந்துச்சுங்க. உங்க டிஎம்கே ஆட்சில மாதிரி கட் பண்ணியா போட்டாங்க? ஃபுல்லா லைவ் போட்டாங்க. ஷூட்டிங் நடத்தும்போது கட் பண்ணாம தான் போடுவாங்க. தேவையான மீட்டிங்ல சட்டசபையில போதும் போதும். லோகேஷ் சார், செய்தியாளர்களுடைய சந்திப்பு கூட வேண்டாம். ஆனா காவல்துறையில நடக்கக்கூடிய அந்த மரணங்கள் இருக்கு இல்லையா, லாக்அப் மரணங்களா இருக்கட்டும், சிறைத்துறையில நடக்கக்கூடிய மரணங்களா இருக்கட்டும், இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம்னாலும் ஓகே, நீங்க கேட்குற டைம் எல்லாமே இருக்கட்டும். ஆனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்த பட்சத்துல அவங்களுடைய குடும்பத்தினரை நேர்ல சந்திச்சோ இல்லை ஏதோ ஒரு மூலமாக ஒரு ஆறுதல்கள் தெரிவிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறது சரியா தப்பா? இல்ல, அந்த எதிர்பார்ப்பு சரி, முழுமையா சரி. ஒரு கவர்மெண்ட்ல வந்து மரணங்கள், அதாவது மரணங்கள் வந்து அரசாங்கத்தோட தவறுகள்னால நடக்குது, இல்லை அரசாங்கத்தில் இருக்கிறவங்களால நடக்குது அப்படின்னா அது பெரிய தவறு. அதை யாருமே மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ இப்படி காவல் மரணங்கள் நடக்கும்போது இந்த சிஸ்டம் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்றது தான் முக்கியம். கோர்ட் இன்டர்ஃபியர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோமா, இல்லை வந்து இன்வெட்டான ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிறோமா, சஸ்பென்ஷன்ஸ் பண்ண போகிறோமா, எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண போகிறோமா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த கவர்மெண்ட்டில் அதுதான் சேஞ்ச் ஆகிருக்கு. அது ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்பு. இப்படி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு பயம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தன் கடமையை சரியாக செய்யணும், துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுன்ற ஒரு பயம் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அந்த நிலை. அதே சமயம் பொதுவாக வந்து ஒரு மாவட்டத்தில் மந்திரிகள்னு சொல்லி நம்ம இங்கே சிஸ்டம் இருக்குது. இந்தந்த மாவட்டங்களுக்கு இவங்க வந்து பொறுப்பு மந்திரின்னு. அந்த பொறுப்பு மந்திரி அந்தந்த மாவட்டங்களில் இப்போ நடந்த விஷயங்களுக்கு நேரில் போயிட்டு அவங்க அஞ்சலி செலுத்தி அதுக்காக அவங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்து பூர்த்தி செஞ்சுட்டு வராங்க. நம்மளோட நீங்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே விஷயம் என்னன்னா, முதலமைச்சருக்கு தான் அந்த 1.25 கோடி பேரும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 1,75,00,000 பேரும் வந்து முதலமைச்சருக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுல அஜித்குமார் மரணம் நடந்தப்ப வேற யாருமே போடல, சிஎம்மா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான் அங்க முன்னாடி விரைந்து போனார் அந்த இடத்துக்கு. மேடம், ஈவன் அனிதா விஷயத்துல இருந்து எல்லார் விஷயத்துக்கும் சிஎம் போயிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. அவருக்கு உண்மையிலே போகணுன்ற எண்ணம் இருந்தாலும், ஓகேங்களா, ஒரு மரணம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது, அதுக்கு போகணுன்ற எண்ணம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து தேவையான ஒரு இப்போ நம்ம சிஸ்டம்குள்ளே இருக்கும்போது அதுக்கான ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணும். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாமல் இங்கே வந்து என்ன மாதிரியான ப்ரொசீஜர் சொல்கிறீங்க? அந்த பர்டிகுலர் விஷயங்களுக்கு இப்போ வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற இடத்துல தாண்டி அதை சரி செய்ய வேண்டிய இடத்துல இருக்கார். அதுதான் வித்தியாசம். இப்போ வந்து அன்னைக்கு நீங்கள் சொல்லும் போது அவர் ஆறுதல் சொல்கிற இடத்துல மட்டும்தான் இருந்தார், அதை செய்யறதுக்கான இடத்துல இல்லை. இன்னைக்கு அதை செய்யறதுக்கான இடத்துல இருக்காரு. அதுதான் வித்தியாசம். இல்ல, சமீபத்துல லாக்அப் டேட் இறந்தவங்களுக்கு யாராவது போயிட்டு ஆறுதல் சொல்லியிருக்காங்களான்றதான் இருக்கு. ஏன்னா இப்போ கடைசியா இறந்தவங்களுடைய அம்மாவே வந்து சொல்லியிருக்காங்க, நாங்க எல்லாரும் விஜய் அவர்களுக்கு தான் வந்து நம்பி வாக்கு போட்டோம், ஆனா அது எல்லாமே பொய்த்து போயிடுச்சா, அவருடைய தரப்புல இருந்து ஒண்ணுமே வரல, எங்களுக்கு ஒரு ஆதங்கம் வெளிப்படுத்த. அந்தந்த அதாவது டிஸ்ட்ரிக்டோட மினிஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா போயிருக்காங்க. இது வந்து இவங்களது கூட சரி, அந்த தூத்துக்குடியில் நடந்ததுக்கும் சரி போயிருக்காங்க. அதெல்லாம் போகாமலாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த இங்கே டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன்ஸும் தேவைப்படுது. ஏன்னா வந்து ஆட்சி நடத்துகிறப்போ அதுக்கான செயல்பாடுகள் செயல் திட்டங்கள்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. இது இப்படி ஹேண்டில் பண்ணால் சரியாக இருக்கும், இதுக்கப்புறம் இந்த தப்பு இந்த மாதிரி நடக்கக்கூடாது, ரிப்பீட் ஆகக்கூடாதுன்ற விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு விஷயம் நடக்கிறது வந்து இங்கே இருக்கிற சிஸ்டம்குள்ளே தான் நடக்குது. அந்த சிஸ்டத்தை நீங்கள் வந்து அதான் சொல்கிறோமே, நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பிக்க முடியாது. இருக்கிறதுலையே தான் இயங்க வைக்கணும், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இயங்க வைக்கணும். அதுக்கான வேலைகளை முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு சொல்லிட்டு நம்ம தட்டி கழிக்க முடியாத விஷயங்கள் இதெல்லாம். இந்த மரணங்கள் எல்லாமே தட்டி கழிக்க முடியாத விஷயங்கள். அதனால தான் வந்து அதிகாரிகளுக்கு மேலான ஆக்ஷன் வந்து தீவிரமடைய ஆரம்பிக்குது. அது வந்து மற்ற அதிகாரிகளுக்கான ஒரு மெசேஜ். அது இந்த மாதிரி நடந்தால் இதுக்கான விளைவுகள் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்றதுக்கான மெசேஜ் அது. அந்த வேலையை முதலமைச்சர் செய்கிறார். அதே சமயம் பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதுக்கான அந்தந்த மாவட்டத்துக்கான மந்திரிகள் வந்து அதை செய்கிறாங்க. அதை நேரில் போய் சந்திச்சு அவங்களுக்கான ஆறுதல் தெரிவித்தாங்க. ஓகே, அருள்மொழிவர்மன் சார், சாதி ரீதியிலான வன்கொடுமை பிரச்சனைகள் நாளுக்கு நாள் தொடர்ந்து தான் இருக்கு. அமைச்சரான வன்னியரசு அவர்களுமே இதை அட்ரஸ் பண்ணியிருக்காரு, அதற்கான நடவடிக்கைகள் எல்லாமே மேற்கொள்ளணும் சொல்லியிருக்காரு. இருந்த போதிலும் பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்கு. ஏன் இது போன்ற பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு? இதற்கு எதிரான ஒரு சட்டங்கள் நிறைவேற்றத்தில் அவ்வளவு ஏன் தாமதம் தொடர்ந்து இருக்கு? இல்லை, போன ஆட்சியின் போதே விசிகாவின் தோழர்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க. போன திமுக ஆட்சிக்கு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆணவ கொலைக்கு எதிரான தனிச்சட்டத்தை கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு கமிட்டிலாம் கூட அவங்க போட்டாங்க, ஐ திங்க் ஸோ. அதன் பிறகு அது எதுவும் அமலுக்கு வந்த மாதிரி தெரியல. இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த அமைச்சரவையிலேயே
உண்மையிலேயே வந்து களத்தில் மக்களுக்காக நின்று போராடி அதுக்காக வந்து சிறை சென்று களங்களில் பாடுபட்டு அமைச்சர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போதே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற நபர்னா அது தொடர் வன்னியரசு அவர்கள் தான். ஏன்னா அதுக்காக அவர் உழைச்சிருக்கிறார், அவருடைய உழைப்பு வந்து அளப்பரியது. ஸோ அவர் போய் உட்காரும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை பிறகுது, அவரால் அதை பண்ணிட முடியும், செஞ்சிருவார் அப்படின்னு. பட் வன்னியரசு அவர்களே போனாலும் கூட தமிழ்நாட்டுக்குள்ள சேலத்தில் ஆனால் அம்பேத்கர் சிலையை திறக்க முடியாத ஒரு சூழல் நிலவுவது அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான சூழல் தான். இதுக்கு வந்து இன்றைய முதலமைச்சர் காரணம், நேற்றைய முதலமைச்சர் காரணம்னு சொல்லல. தமிழ்நாட்டில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய சாதி ரீதியிலான ஒரு சமூக இழிவை நீக்காமல் நம்ம அதை பண்ண முடியாது. ஆனால் அதற்கான முன்னெடுப்புகளை ரொம்ப இவங்களால் தீவிரமாக பண்ணிட முடியும். ஏன்னா இப்போ இவங்க தான் வந்து முதலமைச்சர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க, எங்களுடைய அமைச்சரவை சமூக நீதி அமைச்சரவைன்னு சொல்லி பறைசாற்றி இருக்கிறாங்க, நிறைய பேர்கள் இடங்கள்லாம் கொடுத்ததாகவும் சொல்கிறாங்கன்னும் போது தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவர் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அப்போ அண்ணல் அம்பேத்கர் சிலையை யாரா எங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே திறக்க முடியாமல் பண்ணுறது? அண்ணல் அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உங்களுக்கு அவ்வளோ அருவருப்பாக இருக்குதா? அப்போ நானே வரேன் அப்படின்னு முதலமைச்சர் போய் களத்தில் நின்று அதை திறக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி, மிகப்பெரிய தைரியத்தை சமூகத்தில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கும். இப்போ அதனால தான் இன்றைக்கி தோழர் ரஞ்சித் போன்றவரெல்லாம் வந்து வெளிப்படையாக பேச ஆரம்பிக்கிறாங்க. 6 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தது மட்டுமல்ல பிரதிநிதித்துவம், அந்த 6 பேரும் செயல்படணும், அந்த 6 பேரும் உண்மையான அந்த மக்களுக்கான வேலையை பார்ப்பதற்கான முழுமையான விடுதலை அவங்களுக்கு கிடைக்கணும். அப்படி இருந்தால் தான் உண்மையான சமூக பிரதிநிதித்துவமாக பார்க்க முடியுமே தவிர, நான் பேருக்கு கொடுத்துட்டேன் அது இப்போ பிஜேபி தான் சொல்கிறாங்க, நான் பாருங்கள் நான் ஒரு பழங்குடியினரை நான் வந்து ஒரு குடியரசுத் தலைவராக மாற்றிட்டேன் அப்படிம்பாங்க. பிஜேபியில் கூட தான் போய் ஒரு இஸ்லாமியர் போய் சேர்ந்துருக்கிறாரு, தொடர்ச்சியான இடத்துலையும் பேசுகிறாரு. அவர் இஸ்லாமியர்கள் ஆதரிக்க முடியுமா? முடியாதுல்ல. இப்போ அந்த அடிப்படையில் தாவேகா வந்து களத்தில் இறங்கி சாதி ஒழிப்பு ரீதியிலான செயல்பாடுகளில் பெரிய ஆரம்பத்தை அவங்க இதுவும் இன்னும் கொடுக்கல. அது ஏன் அவங்க கொடுக்காம இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா முதலமைச்சருக்கு முன்னாடி பல சிக்கல்கள் இருக்குது, அவங்களோட கட்சிக்குள்ளே இருக்கிற சிக்கல் இருக்குது, ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய பிரச்சனை இருக்குது. ஏன் கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த இப்போ கூட தோழர் சொன்னார், கரூரை பற்றிலாம் பேசக்கூடாது, போய் குட்டு வாங்கிட்டு வந்தாங்கன்னு. இப்போ தான் இவங்க அரசு குட்டு வாங்கினாங்க மதுரை உயர்நீதிமன்றத்தில், யாரை கட்டு அரசு வேலை கொடுத்தீங்க அப்படின்னு. அப்படி குட்டு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க பேசக்கூடாது. ஆனால் அவங்க கரூரில் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியலான விஷயம் இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது கூட ஒரு விஷயத்தை பண்ணி இப்போ குட்டு வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. எதுக்காக இதை சொல்கிறேன்னா, கூட்டணியில் இருக்கிறவங்க சமாளிக்க முடியல. தோழர் ஆலூர் ஷானவாஸ் பதிவு பண்ணுறாரு, எல்லா ஊடகங்களும் இருக்குது, நீங்கள் வேணா எடுத்து பாருங்கள். இது ஒரு மறைமுக பாஜகவின் ஆட்சி அப்படிங்கிறாரு. உங்களுடைய ரெஸ்பாண்ட் என்ன, ரியாக்ஷன் என்ன? ஃப்ரம் த டிவிக்கு அவங்களுடைய தலைமையில இருந்தோ அப்ப பாஜக ஆட்சியில தான் வந்து இல்ல நீங்க பேசும்போது நான் பாஜக நிறைய வாய்ப்பு இருந்துச்சு. பாஜக ஆட்சியில குறிப்பிடுங்க, பாஜக ஆட்சியில தான் இப்ப விசிக வந்து பங்கேற்று இருக்குன்னு சொல்றீங்க, அதை சேர்த்து சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், ஆட்சி தானங்க, நீங்க தான் சொல்லணும். நீங்க கேளுங்க, நீங்க தான் சாலு ஷானவாஸ் ஹுசைன் சொல்றாருன்னு சொல்றீங்க, கேளுங்க. நீங்க கேளுங்க. சேர்த்து சொல்லுங்க. கூட்டணியில் பாஜக கூட்டணியில் தற்போது வந்து விசிகாவும் பங்கேற்கிறது. அந்த அரசில் வந்து தோழர் வன்னியரசு அவர்கள் வந்து அமைச்சராக இருக்கிறார். சேர்த்து சொல்லுங்க. அந்த அரசை அடுத்து நீங்க சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. நீங்க தான் வந்து மதிப்புமிக்க வன்னியரசு அவர்கள் வந்து தற்போது இருக்கிறார் சொல்லி ஒரு பக்கம் புகழ்ந்துட்டு, இன்னொரு பக்கம் வந்து பாஜக அரசு தான் இயங்குகிறதுன்னு அதே விசி கலந்து ஒருத்தர் சொல்றாருன்னா, அப்ப நடப்பது பாஜக அரசு என்றால் வன்னியரசு அவர்களும் பாஜக அரசில் தானே இருக்காங்க. நீங்க சொல்றீங்க. ஆமாங்க, ஏன் கேள்வி சொல்றீங்கன்ற பேச விடுங்களா? சொல்லுங்க. பாஜக அரசு இந்த மாதிரி மறைமுக பாஜக அரசு வாலு ஷானவாஸ் சொல்றாருன்னா, அந்த அரசுல எப்படி விசிக இடம் இருக்குதுன்னு ஆச்சரியமா இருக்குது. காங்கிரஸ் இருக்கும், ஏன்னா பெரிய வேறுபாடு கிடையாது பிஜேபி காங்கிரஸ் தான், நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் விசிக எப்படி இருக்குன்னு தெரியல. அதான் ஹார்ட் கோர் ஆர்எஸ்எஸ் எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்கள், சாஃப்ட் இந்துத்துவ பேசக்கூடிய ஆட்கள் அல்ல. நான் வந்து மற்ற விஷயங்கள்லாம் பண்ணுவேன். நீட்டு வந்து நான் நீட்டு ஒழிப்புன்னா இந்தியா முழுக்க நீட்டு ஒழிப்பு தான் விசிக நிலைப்பாடு. ஒரு மாநிலத்துக்கு மட்டும் நீட்டு வேண்டாம், மற்றவங்க நீட்டு இருக்குங்கிற ஒரு முட்டாள்தனமான முடிவு என்னை பொறுத்த வரைக்கும். அது என் தனிப்பட்ட கருத்து. நீட்டு ஒழிப்புன்றது இந்தியா முழுக்க வேணும், எல்லா மாநிலத்துக்கும் நீட்டை ஒழிக்கணும். ஏன்னா அது மாநில சுயாட்சிக்கு எதிரானது, மாநில உரிமைக்கு எதிரானது, கல்வி உரிமைக்கு எதிரானது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அப்போ அப்படி கூட இருக்கிற சிக்கல்களை அவரை சமாளிக்க முடியல. அப்போ நீங்க கேட்குற மாதிரி சமூக இழிவுகளை நீக்கணும்னா அதுக்கு இன்னும் பறந்துபட்ட பார்வை வேணும். ஒரு 150 சீட் இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது, அவர் மற்ற விஷயங்களை பற்றி யோசிப்பார். அந்த சிக்கல் நெருக்கடியில் முதலமைச்சர் சிக்கி தவிக்கிறாரு. ஆனால் அப்படி சிக்கி தவிச்சா நம்ம சும்மா இருக்க முடியாது, நமக்கு அவர் தான் முதலமைச்சர், அவர் உனக்கு இதை கேள்வி கேட்க முடியும். பேசுங்க முதல்வர், ஏன்னா திரும்ப நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரஹ்மான் சார், உங்களுக்காக ஒரு ட்விட்டை மட்டும் நினைவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து டெல்லியில் நடைபெற்ற இளைஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக களமிறங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டது ஜனநாயகத்திற்கு எதிரானது. ஒன்றிய அரசின் இச்செயல்பாடுகள் கண்டிக்கத்தக்கவை. நேற்று நடைபெற்ற விரும்பத்தகாத சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் நாடாளுமன்றம் வளாகத்தில் இன்று நடைபெறும் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் தனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது.
நீட் தேர்வை பொறுத்தவரை நீட் தேர்வு முறை அறவே அகற்றப்பட வேண்டும் என்பதே தாவேகாவின் சமரச நிலைப்பாடு. மாணவர்களை மட்டுமல்லாது அவர்களது குடும்பங்களையும் வெகுவாக பாதிக்கும் நீட் தேர்வு முறையை வைத்து வாக்கு அரசியல் செய்வதற்காக பொய்யான வாக்குறுதிகளை நாம் ஒருபோதும் அளிக்க மாட்டோம். நான் சொல்றேன், நீட் தேர்வு போன்றவை ஒழிக்கப்பட வேண்டுமெனில் முதலில் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும். அது மட்டுமே ஒரே நிரந்தர தீர்வாக இருக்க முடியும். ஒருவேளை அதில் ஏதேனும் சட்ட நடைமுறை சிக்கல் இருக்குமெனில் அவற்றை நிவர்த்தி செய்யும் வரை இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கான்கரண்ட் லிஸ்ட் உருவாக்கி அதன் மூலம் மாநில அரசுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும். அதன் வாயிலாக கல்வி மற்றும் மருத்துவ கல்வி உள்ளிட்ட விஷயங்களில் மாநிலங்களுக்கு முழு அதிகாரம் கிடைக்க வழிவகை செய்யப்பட வேண்டும். இதுதான் நிரந்தர தீர்வு மற்றும் இடைக்கால தீர்வை நோக்கிய நம்முடைய பார்வை. இதை கட்சி தொடங்கிய போதே நம் கழகத்தின் சார்பாக நடைபெற்ற கல்வி விருது வழங்கும் விழாவிலேயே ஆழமாக வலியுறுத்தி இருக்கிறோம். நம் மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் உணர்வுகளையும் ஒன்றிய அரசு மதித்தே ஆக வேண்டும். அதன் வெளிப்பாடாக நீட் தேர்வு அறவே அகற்றப்பட வேண்டும். இந்த சிக்கலுக்கு இது மட்டுமே ஒரே தீர்வு என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். இதுல எங்க சார் மாணவர்கள் தாக்குதல்? நேற்று நடந்த அசம்பாவிதங்களுக்கு வந்து தவிர்க்கப்பட வேண்டும் சொல்றாங்கல்ல. சார் ஒரே நிமிஷம். இதுல எங்க மாணவர்கள் தாக்கியதற்கு மாணவர்கள் வார்த்தை தேவையில்ல, சம்பவத்தை சொல்லிட்டாங்க. நேற்று நடந்த சம்பவங்கள் சொல்லிட்டாங்கல்ல. நேற்று நடந்த சம்பவங்கள் சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்க. நீங்க அத்தனை இல்லங்க, நேத்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க. உங்கள்ட்ட மறுபடியும் கேக்குறேன், நேத்து என்ன நடந்துச்சு? அவங்க கண்டிச்சது அப்ப எதை கண்டிச்சிருக்காரு? மாணவர்கள் அடிபட்டதெல்லாம் சரியான விஷயம். சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னீங்க சொல்லுங்க. அவர் கண்டிக்கவே இல்லையா? மாணவர்கள் கண்டிச்சிருக்காரு அந்த அறிக்கையில. எங்க கண்டிச்சிருக்காரு? அந்த வார்த்தையில சொல்றீங்கல்ல, நேற்று நடந்த சம்பவங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் சொல்றாருல. சொல்லிட்டேன், இன்டரப்ட் பண்ணாதீங்க. மாணவர்களை தாக்குனதற்கு அசம்பாவிதங்கள் சொல்றாருல, தவிர்க்க முடியாத காரணங்கள் சொல்றாருல, மாணவர்களின் போராட்டத்தை நீங்கள் ஒடுக்க கூடாதுன்னு சொல்றாருல. வேற என்ன வேணும் உங்களுக்கு? இல்ல நீங்க இத ஒத்துக்கலன்னா நாங்க என்ன பண்றது? ஒரு நிமிஷங்க. நிறைய நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அவங்கள கேள்வி கேட்கும் பொழுதும் தாவேக்காவை ஏன் கேள்வி கேக்குறீங்கன்னு அவங்களையும் நான் கேட்டேன். உங்ககிட்ட கேட்கும் பொழுதும் ஏன் அவர் இந்த வார்த்தையை குறிப்பிடல? மாணவர்களை இப்படி தாக்கி இருக்காங்களே, ஒரு கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டார மேடம். வேற என்ன சொல்ல உங்களுக்கு? கைது பண்ணது கண்டிச்சிருக்காரு. இல்ல அசம்பாவிதங்கள் மாணவர்களே சேர்த்து தான் சொல்றாரு. தவிர்க்கப்பட வேண்டியவை இஸ் ஈக்குவல் டு கண்டிக்கப்பட வேண்டியவை. அப்படி கிடையாது. தமிழ் அகராதி மாறிட்டு குறிப்பிட்ட தோழர் மாத்திட்டார். குறிப்பிட்ட அரசு அப்படி மாத்திட்டார். அப்படி ஒரு பார்வை இருந்தால் பதவி ஏற்ற நாளில் இருந்து உங்களுக்கு ஒரு அப்படி தவறான பார்வை இருந்தால் அதை நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? அவர் மாணவர்கள் போராட்டத்தையும் ராகுல் காந்தி அவர் கைதையும் தமிழக முதல்வர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் கண்டித்து விட்டார், அறிக்கை வெளியிட்டு விட்டார். அதான் உண்மை. இல்ல தோழர், படிச்சிருக்கீங்களா? இன்னொரு கார்டு இருக்கு. இல்ல மேடம், என்கிட்ட நியூஸ் 7 கார்டு ஒன்னு இருக்கு. என்னால தேட முடியாது, நீங்க தேடிட்டீங்க. வேணா நிகழ்ச்சி முடிஞ்சு இங்கே இருந்து நான் படிச்ச கார்டை கூட உங்களுக்கு எடுத்து காட்டிட்டு போறேன். அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் எந்த சேனல்லையும் சொல்லல. அதெல்லாம் வார்த்தை இருக்கு, நானே சொல்றேன். அந்த வார்த்தை அதுலயே இருக்குது. நேற்று நடந்த அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் சொல்றாரு. எடுத்து சொன்னப்பவும் நீங்க வந்து விமர்சனங்கள் தான் வச்சீங்க. என்ன பேசுறீங்க? அதுல இருக்கிற வார்த்தையை நீங்க இல்லன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு வேற என்ன அர்த்தம்? சரி, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? எனக்கு தெரிஞ்சு நான் கேக்குற கேள்விக்கு உங்க பதில் வராது. இதுதான் வெளிப்படையானது. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் கண்டித்து விட்டார். ஏன்னா அவர் வந்து இல்லாத மாதிரி நீட்டுக்கான கையெழுத்தை எப்படி வாங்க வேண்டும் என்ற மந்திரம் எங்களிடம் இருக்கிறது என்று மக்களை ஏமாற்றவில்லை. ஒரு அரசுக்கு வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம். மக்களுடைய பிரதிநிதியா இருக்கக்கூடிய கேள்விகளை வந்து ஊடகம் முன்வைக்கிறதா ஒரு நம்பக்கூடிய நாங்கெல்லாம் நம்புறோம் சார். அப்படிப்பட்ட வெளிப்படை கருத்துக்களுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சர் எப்படி வெளிப்படையான ஒரு ஆட்சியை நடத்த போறாருங்கிற ஒரு விமர்சனமும் கேள்வியும் இருக்கு. கண்டிப்பா. ஆனா நீங்க உங்களுடைய கேள்விக்கு முன்னாடி ஒரு சின்ன இது நம்ம சகோதரருக்கு பதில் ஒன்று சொல்லிட்டு வந்துடுறேன். நேரடியா பதிலே சொல்ல மாட்டீங்க. உங்க கேள்விக்கு ரெண்டாவது வரேன், அப்புறம் மறந்து போயிரும். எனக்கு தலைவர் வந்து சொன்னார் பாருங்க, 3வது கேள்வி வருது. இப்ப ஒன்னொன்னா சொல்லிட்டு வரணுமா இல்லையா? ஏன்னா எனக்கு எதிர்ப்புகள் அதிகமா இருக்கு, நான் தான் சமாளிக்கணும். தலைவர் அவர்களை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, 2 பேரும் ஒன்று தானே. 1998 வாஜ்பாய் அரசுக்கு ஓடோடி போய் ஆதரவு கொடுத்த திமுகவும் 1999 2003 வரை அமைச்சரவையில் பங்கேற்ற திமுகவும் குஜராத் கலவரம் நடைபெற்ற பிறகும் கூட அங்கு ஆட்சியில் பங்கு வகித்த திமுகவுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் நின்று ஆர்எஸ்எஸ்ஸையும் பாஜகவையும் இந்தியாவில் வேற எந்த தலைவனும் எதிர்க்காத வகையில் தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறான் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி. காங்கிரசும் பாஜகவும் ஒண்ணுன்னு சொல்லி அவர் பேசுறாரு. இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் வரலாற்றை நினைவு பெறணும். ஆட்சியில் இருந்த காலத்துல என்னெல்லாம் நடந்துச்சு. அப்படிப்பட்ட கேவலமான திமுகவோட கூட்டணி வச்சு அங்கம் வகிச்சு அந்த ஆட்சியில நீங்க ஏன் சார் இருந்தீங்க? திமுக கேவலமான வார்த்தை நீங்க சொன்னதுக்கு எனக்கு மகிழ்ச்சி. அதுல மாற்று கருத்து இல்லன்னு வெச்சுக்கோங்க. உங்க வார்த்தை சொல்றேன், நீங்க வெச்சுக்கோங்க. ஏனென்றால் சூடு சொரணை கேட்டு
வந்தது. எதுக்கு திமுக ல இருந்தீங்க? திமுக தேடி எங்களை தேடி வந்தது. வாஜ்பாய் அரசிடம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி எங்களிடம் தேடி வந்தது. மொத்த தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வந்தாரா? ஸ்டாலின் டெல்லிக்கு போனாரா? நீங்களா? தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வந்தாரா? ஸ்டாலின் டெல்லிக்கு போனாரா? சொல்லுங்க. சொல்லுங்க சார். யார் போகணும்? சொல்லுங்க. யார் போகணும்? எல்லாரும் நாங்க எங்கேயும் போக மாட்டோம். எங்களை தேடி தான் எல்லாம் நீங்க வரணும். மரியாதை நிமித்தமாக ஆஹா அப்ப திமுக என்ன குளத்தூர்ல ஸ்டாலின் சாரே ஜெயிக்கல, திமுக அப்புறம் எங்களுக்கு வேற ஓட்டு போட்டீங்களா? வந்து 15 என்ன ஜெயிக்க வச்சீங்க? மேலூர்ல வரலாற்று திமுக ஜெயிச்சதே இல்ல. மேலூர் வரலாற்று திமுக ஜெயிச்சதே இல்ல. காங்கிரஸ் கன்னியாகுமரியோட கோட்டை. என்ன பேசுறீங்க? நீங்க ஜெயிக்க வச்சீங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா ஸ்டாலின் தோத்துட்டாருங்க, மினிஸ்டர் தோத்துட்டாங்க, ஸ்டாலின் தோத்துட்டாரு. எவ்வளவு பெரிய தலைவர், எவ்வளவு பெரிய தலைவர் தோத்துட்டாரு. நாங்களே வருத்தத்துல இருக்கோம் ஸ்டாலின் சார் தோத்துட்டாருன்னு. இவர் வந்து இவங்க தான் ஓட்டு போட்டாங்களா? நாங்க ஸ்டாலின் சார எதுவுமே சொல்ல மாட்டேன். நான் சொன்னது நீங்க ஜெயிக்க வச்சீங்க, நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு தான் பதில் சொன்ன. மரியாதைக்குரிய ஸ்டாலின் தலைவர் அவர்களே, நான் எதுவுமே சொல்லவில்லை. உண்மையில் இதே நிகழ்ச்சியில நான் பதிவு பண்ணிருக்கேன், ஸ்டாலின் சார் அவர்கள் தோக்க கூடாதுன்னு என்னுடைய டிபேட்ல முன்னாடி இருக்கு. விஷயம் ஸ்டாலின் கிடையாது. நான் சொன்ன விஷயம் என்னன்னா, உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக எங்களை ஜெயிக்க வச்சோன்னு சொன்னீங்களே, ஸ்டாலின் சார் தோத்துட்டார் சார் நான் அவருக்கு நினைவூட்டினே தவிர, எங்களுடைய கோட்டை கன்னியாகுமரி அதுல நாங்க ஜெயிச்சோம். மேலூரில் திமுக ஜெயிச்சதே இல்ல. உண்மைதானே சொல்றேன். நீங்க எத்தனை சீட் சார் ஜெயிச்சாங்க? திமுக 176 சின்னத்தில் உதயசூரியனின் போட்டியிட்டே தீர்வுன்னு சொன்னீங்க. அதுதான் நான் பதில் கேக்குறேன். 176 சீட்ல போட்டியிட்டே தீர்வுல ஜெயிச்சிச்சு. பதில் இருக்கா? பதில் இருக்கா? அதான் பதில். அதான் பதில். 176 இல் போட்டியிட்ட திமுகவே 59ல ஜெயிக்குது. நீங்க வந்து நீங்க எத்தனை சீட்ல ஜெயிச்சீங்க? அத்தனை சீட்ல ஜெயிச்சீங்க. ஏன் தோத்தீங்க? ஏன் தோத்தீங்க? நீங்களே உங்களால தான் தோத்தோம். என்ன தோத்தீங்க? உங்களால தான் தோத்தோம். நீங்க உங்களால மண்ணுள்ள காங்கிரஸ்க்கு 4% இருக்கு. திமுக வரலாற்றில் தனியா நின்றதே இல்ல. நீங்க பத்திரிகைக்காரர் தானே? நீங்க பத்திரிகைக்காரர் தானே? திமுக எத்தனை தேர்தல்ல தனியா நின்னுச்சு? நீங்க பத்திரிகைக்காரர் தானே? திமுக எத்தனை தேர்தல்ல தனியா நின்னுச்சு? இந்திய சுதந்திர வரலாற்றில் தனியா நிக்காத ஒரு கட்சி திமுக. காங்கிரஸ் தனியாக நின்னுக்கிறது. 2014 தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிட்டு 4% வாங்கி இருக்குது. எனக்காக ப்ளீஸ் சார். கொளத்தூர் தோல்வியை பத்தி பேசுறோம். ராகுல் காந்தி அதை பத்திலாம் பேசலாமே. அதை பத்திலாம் நான் சொல்லல. அவர் சொன்னதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். அதுக்குள்ள நம்ம போக வேணாம். திமுக வெளிப்படையான அரசை தாவேகா அமைக்குமாங்கிற ஒரு கேள்வியும் விமர்சனமும் இருக்கு. ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். மொத்த இந்தியாவும் ராகுல் காந்தியை எதிர்த்த போது ராகுல் காந்திக்காக ஒற்றை குரல் கொடுத்தவர் தலைவர் ஸ்டாலின். அதை மறந்துட்டு பாருங்க, எதிர்கட்சி தலைவர் ஒரு மனுஷ காலம் முழுக்க தோத்துக்கிட்டு எந்த தேர்தல் தெரிஞ்சுக்கிறேன் சொல்றேன். அதுக்கப்புறம் கேளுங்க. ஒரு மனுஷனை தொடர்ந்து 100 வருஷம் வெற்றியாளரா இருக்க மாட்டான். ஒரு மனுஷன் தொடர்ந்து 100 வருஷம் தோல்வியாளரா இருக்க மாட்டான். ஆனா தோல்வி விட்டதுக்காக அநாகரிகமாக சற்று முன்பு காங்கிரசும் பாஜகவும் சகோதரர் ஒண்ணு சொன்னாரு. நாங்க அதை அசிங்கம் நினைச்சோமா? தமிழ்நாட்டுல காங்கிரசுக்கு ஒரு மண்ணும் இல்லைன்னு சொன்னாரு. நாங்க அதை அசிங்கம் சொல்லி ஒத்துக்கிட்டோமா? எல்லாத்துக்கும் கருத்தியல் ரீதியா பதில் சொன்னோம். திமுக வரலாற்றில் கூட்டணி வைக்கலன்னு உண்மையை சொன்னேன். மேலூர்ல திமுக ஜெயிக்கவே இல்லைன்னு உண்மையா சொன்னேன். உண்மை ஏன் உங்களுக்கு கசக்கிறது? சரி, ஓகே. தாவேகா வெளிப்படையான ஆட்சி அமைக்குமாங்கிற கேள்வியும் குழப்பமும் மக்கள் கிட்ட என்ன மேட்டர் கேக்குறீங்க? தாவேகா என்ன பேசுறது? கரெக்டா சொல்லுங்க சார். வெளிப்படையான ஒரு ஆட்சி அமைக்கணும். வெளிப்படையான ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லவா, தூத்துக்குடியில் ஒரு கைதி வந்து ஒரு மாற்றுத்திறனாளி அடித்துக் கொல்லப்படுகிறார். இதற்கு முன்பு நடந்த எந்த லாக்அப் டெத்லையும் பிரேத பரிசோதனை உள்ளூர் மருத்துவரை தவிர்த்து வேற யாரையும் அலோ பண்ணல. இந்த மரணத்துல 3 மருத்துவர்கள் அழைத்து வராங்க. உள்ளூர் மருத்துவர், வெளியூர் மருத்துவர், இன்னொரு மருத்துவர்னு 3 மருத்துவர்களை கொண்டு ஒரு லாக்அப் மரணத்திற்கான பிரேத பரிசோதனையை செய்த முதல் அரசு தாவேகா அரசு. அந்த பிரேத பரிசோதனை வீடியோ நகலையும் அந்த குடும்பத்தாரிடம் கொண்டிருக்காங்க. உடனடியாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுல 13 பேர் இறந்து போனப்ப நீதிபதி அருணா ஜெகதீசன் கமிஷன் கொடுத்துச்சே 17 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசு நடவடிக்கை எடுத்துச்சா? பதவி உயர்வு கொடுத்தாங்க. பல்புடுங்கி பல்கேகர் சிங்னு சொல்லி ஒருத்தர் எல்லாருடைய பல்லையும் புடுங்கிட்டு இருந்தாரு. அந்த காவல்துறையின் மீது திமுக அரசு என்ன நடவடிக்கை எடுத்துச்சு? மேடம், தப்பு நடக்குது, ஆனால் தண்டனை வழங்கப்படுது. ஃபாஸ்ட் ட்ராக்ல நடக்குது. யாரும் மறைய முடியாதுன்றாங்க, யாருக்கும் ஆதரவு இல்லைன்றாங்க. குற்றம் செய்தால் குற்றம் செய்தவர் தண்டிக்கப்படுகிறார். இதை விட உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரன்சியான கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? இந்த அரசாங்கம் தாவேகா அமைஞ்சது வாக்குறுதிகள் கொடுத்ததுல முக்கியமான விஷயம் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. அன்னைக்கு அவர் சொல்லும் போது ஒரு ஆப் மூலிமா ஒரு டேஷ்போர்ட் கொடுப்பேன் அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தார். அதை தாண்டி நம்ம இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா,
ஒவ்வொரு நிகழ்வுக்கும் தினசரி நடக்கக்கூடிய அரசாங்கத்தில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் வந்து கருத்தை வந்து முதலமைச்சரே நேரடியாக வந்து பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறோம். அரசாங்கம் அமைச்சு ஒரு 50 நாள் கூட என்ன ஆக போகுது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன், இதுக்குன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணணும். ஒரு இதில் டிஎன்டிஏ பேர்லேருந்து ப்ரெஸ் ரிலீசஸ் வருது, அது தனி. மந்திரிகள் வந்து ஒவ்வொரு விஷயமா வந்து அவங்க ப்ரெஸ்ஸை சந்திக்கிறாங்கன்னா அது தனி. அது முதலமைச்சரே தான் செய்யணும் அப்படின்ற பாயிண்ட் வந்து நகருன்ற. ஏன்னா அவர் வந்து செயல் செஞ்சுட்டு இருக்காரு. நம்ம வந்து இங்கே சைலண்ட் மோடு நம்ம விமர்சிக்கிறதுக்கு பதில் அவர் செயலை பாராட்ட முடியலன்னு அட்லீஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணலாம். அதை தாண்டி அவர் எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்லணுன்றது. ஏன்னா வந்து அவர் பதில் சொல்கிற இடத்துல இல்லை, செயல்படுற இடத்துல இருக்கிறாருன்றது தான் என் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, நன்றி. அனைவருக்குமே நன்றி. பிஹைண்ட் ரூட்ஸ் வழங்கும் ஃபேஸ் ஆஃப் விவாத மேடைக்கு பங்கேற்று உங்கள் கருத்துக்களை முன்வைத்தமைக்கு நன்றி. பிஹைண்ட் ரூட்ஸ் இன் ஃபேஸ் ஆஃப் த டிஜிட்டல் டிபேட் ஷோ. டைட்டில் ஸ்பான்சர் பழைய தங்கத்திற்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கிராண்ட் ராயல் டூர்ஸ், உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர் பை ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. தொட்டு தொடரும் ஒரு பட்டு பாரம்பரியம் ராஜ்மஹால் சில்க்ஸ் மதுரை. Best Money Gold Jewelry Grand Royal Tours presents Behind Its Face Off, the digital debate show powered by Rajmahal Silks Madurai.